டேவிட் பெர்னாலி அப்படிங்கிறவர் 17ஆம் நூற்றாண்டுல ஒரு கோட்பாட வெளியிடுறாரு. அந்த கோட்பாடு வந்து லிக்விட பொறுத்தவரையில லிக்விடுக்கு பொருந்தும். அதே மாரி ஏரும் ஒரு லிக்விடா கருதப்படுறதுனால அதுக்கும் அது பொருந்துது. அவர் என்ன சொல்றாரு அப்படின்னு கேட்டா, இந்த பிரஷருக்கும், வேகத்திற்கும் உள்ள விகிதம் வந்து தே ஆர் இன்வெர்ஸ்லி புரொபோர்ஷனல் அப்படிங்காரு. தலைகீழ் விகிதம் அப்படிங்காரு. இப்ப என்ன அர்த்தம்? வேகம் கூடினால் அங்கு அழுத்தம் குறையும். வேகம் குறைந்தால் அங்கு அழுத்தம் கூடும். இது பறவைகளுடைய பறத்தல்ல. இது இந்த கோட்பாடும் அ அந்த பறத்தலுக்கு அந்த உட்பட்டது தான். அந்த பறத்தலுக்கு அது பறவைகள் பறப்பதற்கு காரணமாக அமைகிறது. இத நம்ம ஒரு சிறு சோதனை மூலமாக செஞ்சு பார்ப்போம். நான் 2 பீஸ் ஆஃப் பேப்பர் எடுத்திருக்கேன். 2 பேப்பரையும் அருகருகே வைத்துக்கொண்டு நான் வேகமா ஊதுறேன். இப்ப என்ன நடக்குன்னு பார்ப்போம். இப்ப நீங்க விலகலான்னு சொல்லலாம். அ ஒருவேளை ஒட்டும்ன்னு சொல்லலாம். அப்படி சொன்னா காரணங்கள் சொல்லணும். நம்ம செஞ்சு பார்ப்போம். எவ்வளவு வேகமா ஊதுனாலும் பேப்பர் வந்து ஒட்டத்தான் செய்த வழிய அது விலகி செல்லவில்லை. காரணம் என்னன்னு கேட்டா, நான் சொன்னேன் வேகமா ஊதும்போது, அங்க வந்து அழுத்த குறைபாடு ஏற்படுது. அந்த அழுத்த குறைபாட்ட அ நிவர்த்தி செய்வதற்காக வெளிக்காற்று வந்து தாளினுடைய 2 புறங்களையும் அழுத்துது. இது ஒண்ணு. இப்போ ஒரு தாள்ல ஒரே பேப்பர்ல இத செஞ்சு பார்ப்போம். அப்ப இது வந்து பறவைகளுக்கு எப்படி அது பொருந்துது அப்படிங்கிறது உங்களுக்கு நன்றாகவே புரியும். இப்ப பாருங்க இந்த தாள இப்படி பிடிச்சுட்டு வேகமா ஊதப் போறேன். என்ன நடக்குன்னு பார்ப்போம். நம்ம எவ்வளவுக்கு எவ்வளவு வேகமா ஊதுதமோ, அந்த அளவுக்கு பேப்பர் வந்து மேல் நோக்கி போகுது. காரணம் என்னன்னு கேட்டா, அந்த வளைந்த பரப்புல காற்று வந்து வேகமாக டிராவல் பண்ணுறதுனால, வேகமா பயணிக்கிறதுனால, இங்க ஒரு அழுத்த குறைபாடு உண்டாகுது. கீழ உள்ள அட்மாஸ்பியரிக் பிரஷர் அத மேல் நோக்கி தள்ளுகிறது. இதுதான பறவைகள் பறத்தலில் நடைபெறுகிறது. பறவைகள் பறக்கும்போதும் இதே பிரின்சிபிள் தான். அதனுடைய மேற்பரப்பு வந்து கான்வெக்ஸா இருக்கு. கீழ்ப்பக்கம் வந்து எப்படி இருக்கு? கான்கேவ் ஒரு உள்குழிந்த பரப்பாக இருக்கிறது. மேல பரப்பு வந்து அதிகமா இருக்கு. அது வழியா காற்று வேகமா சஞ்சரிக்கு. அப்படி வேகமாக சஞ்சரிக்கும்போது, அங்க ஒரு அழுத்த குறைபாடு ஏற்படுகிறது. அத அட்மாஸ்பியரிக் பிரஷர் தாங்கி பிடிக்காது. அதனால தான் பறவை கீழ் நோக்கி அந்த புவியீர்ப்பு விசையினால மட்டுமே அது என்ன பண்ணல, கீழ் நோக்கி இழுக்கப்படுவது இல்லை. புரியுதா? தேங்க் யூ.